சிலது வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும். ஓகே, இது மேபி அவங்க கரெக்டா நோட் பண்ணி சொல்றாங்க we should change that அப்படின்னு. ஆனா அதை தாண்டி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும். அது நமக்கே தெரியும் இதெல்லாம் நியாயமே இல்ல இப்பெல்லாம் பேசலாம் அப்படிதான் இருக்கு. இப்போ சோஷியல் மீடியா of course lots of pluses, but இதான மைனஸ் சோஷியல் மீடியாலயே. நீங்க சொல்ற மாதிரி திமிரு பிடிச்சவங்க சில பேர் இருக்காங்களே சோஷியல் மீடியால, அனானிமஸா அது வேணும்ட்டு அந்த கிண்டிஃபை பண்ணிட்டு சும்மான causing issues between two actors. இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் ஒரு ஃபைட் கிரியேட் பண்றதுக்கு இவ்ளோ டைம் வேற வேலையே இல்லையா அவங்களுக்கு எல்லாம்? அந்த மாதிரி தான் தோணும் எனக்கு. ஐ ஃபீல் பேட் ஃபார் சம் ஆஃப் தெம் பிகாஸ் இவ்ளோ நெகட்டிவிட்டி எதுக்கு உங்க லைஃப்ல யூனோ? உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை இல்லைன்னா பரவாயில்ல, எதுவுமே சொல்லாம இருந்துட்டு போங்க. பட் அனாவசியமா இந்த கிண்டுறது அதெல்லாம் இட்ஸ் ஜஸ்ட் a waste of time. And நமக்கு அது நெகட்டிவ் அப்படிங்கறத தாண்டி they are putting that negativity into themselves. That is there. So அது maybe over the course of time the next generation la மாறலாம். And நான் என்னன்னா I've worked with people who are எப்படி சொல்றது way more successful than me, like superstars, so many. I don't want to mention யாருன்னு. அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஒண்ணுமே கண்டுக்காம இருந்திருக்காங்க. they are calm and I've seen them because I know them personally. நான் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் 2-3 படத்துல. and they inspire me. அவங்களே இப்படி இருக்காங்கன்னா நான் ஒரு சின்ன கிரிட்டிசிசம்க்கு எதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு ரிஷாவே இப்படி சொன்னா இனிமேல இருந்து இன்ஸ்டாகிராம்ல நீங்க என்ன அனுப்பிச்சாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் கேர், பட் எனக்கு தெரியும். ஐ திங்க் தட் மச் ஆஃப் விஸ்டம் ஆஃப்டர் 20 years I've got. யாரு ஜென்யூனா சொல்றாங்க, யாரு சும்மா டு கிண்டிஃபைன்னு சொல்றாங்க, அதுவும் அதுதான். அது வந்து நானும் ஐ வில் ஆல்சோ இக்னோர். ஐ பிலீவ் அதுக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்க கூடாது. சைலன்ஸ் இஸ் a response according to me for these people. இப்ப தெரியுது எப்படி வந்து இப்படி இருக்காங்க அழகாவே அப்படின்னு. மண்டைக்குள்ள எதுவும் போட்டுக்கல, அழகா then only you can feel calm. இல்லனா எல்லாமே irritate ஆகும் everything. ஏனா என்ன பண்ணாலும் there are people to criticize you over here in the world. இது film industry மட்டும் இல்ல, everywhere. And இப்போ கில்லியில பார்த்தா வந்து அது அப்படியே ரொம்ப டெலிகேட்டா வல்னரபிளா இந்த மாதிரி வந்து இருந்த ஒரு த்ரிஷா இப்போ வந்து ஒரு மாஸ் பயங்கரமான ஒரு ஆக்ஷன். அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் வந்து எங்களுக்கே பார்க்கறதுக்கு வாவ் அப்படி இருக்கு. ஸோ ஹவு ராங்கி இஸ் ஸ்பெஷல் டு யூ அண்ட் இந்த ஆக்ஷன்லாம் வந்து எப்படி இருந்தது? இந்த சீக்வன்சஸ்லாம் பயங்கரமா இருக்கு. சரி, நீங்க சொன்ன மாதிரி ஐ எம் யூஸ்ட் டு பிளேயிங் ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ். இது கூட ராங்கில இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. ஏன்னா அந்த ஹோல் ஸ்கிரிப்டே அந்த லைன் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ரெண்டாவது ஆக்ஷன் படம் இல்லை, இட்ஸ் ஷீஸ் நாட் அன் ஆக்ஷன் ஹீரோயின் படம் இல்லை. இது எப்படின்னா ஒரு ரெகுலர் கேர்ள் கண்டிப்பா கொஞ்சம் திமிரு பிடிச்ச